அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம், அதாவது 2011 கேட்ட ஒரு மேக்ஸம் ஒன்று பார்க்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு 1 4 2 -1 எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு x² -9 எனில் எஃப் ஆஃப் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏ வந்து மேட்ரிக்ஸ். அது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், x² -9 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு வச்சு நாம் இந்த கணக்கு போட போகிறோம். சரி, ஓகே. 2x2 கிராஸ் மேட்ரிக்ஸ்னால் தெரியுமில்ல உங்களுக்குங்க. பாருங்கள், அது ரெண்டு நிரல் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1 4 2 -1. அடுத்து எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு x² -9. இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு வச்சு போட போகிறோம், ஏன்னு வச்சு போட போகிறோம். a² -9i. இந்த 9 கூட i பெருக்கணும். ஏன் பெருக்கிறோம் அப்படின்னா இது 2x2 மேட்ரிக்ஸ், அதனால் ஐயை பெருக்கிக்கிறோம். சரி, ஓகே. a² அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவை வந்து 2 முறை பெருக்கணும். சரிங்களா? அப்போ 1 4 2 -1 ஹோல் ஸ்கொயர் -9 இன்ட்டு ஐனா 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஐ என்னவா வரும் அப்படின்னா 1 0 0 1ன்னு வரும். இதே 3x3 மேட்ரிக்ஸ் என்னென்னு வரும், 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வரும். சரிங்களா? இது 2x2 மேட்ரிக்ஸ்னால 1 0 0 1ன்னு வச்சுக்கிறோம். சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏவை 2 தடவை பெருக்கணும்னு நான் சொல்லணும், நமக்கு தெரியும். பாருங்கள், 1 4 2 -1 இன்ட்டு மீண்டும் 1 4 இன்ட்டு 1 4 2 -1. சரி, ஓகே. இப்போ இது 2 தடவை பெருக்க போகிறோம். அடுத்து -9 இன்ட்டு 1 0 0 1. ஓகே. சரி, இந்த பெருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற 1 4ஆல் இந்த 1 2 பெருக்கணும். மீண்டும் அதே 1 4 தான் 4 -1 பெருக்கணும். இங்கே நிறை எடுத்தால் இங்கே நிரல் எடுக்கணும். சரிங்களா? 1 4 அப்போ 1 1 4 2 8. அப்போ 1 + 8. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 4 4 4 இன்ட்டு -1 -4. அப்போ 1 + 8 4 -4. கீழே பார்த்தீங்கன்னா 2 -1ஆல் 1 2 பெருக்கணும். மீன் அது 2 -1ஆல் 4 -1 பெருக்கணும். நல்லா கவனிச்சுக்கங்க, கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். அப்போ 1 2 -2. அடுத்து மீண்டும் 2 -1ஆல் 4 -1 பெருக்கணும் அப்படின்னா என்ன வருங்க, 4 2 8 -1 இன்ட்டு -1 +1. அப்போ 8 + 1. இப்போ 2 ஃபஸ்ட்டு அணியை வந்து a² வந்து பெருக்கணும். நமக்கு என்ன கிடைக்கிது, 1 + 8 4 -4 2 -2 8 + 1 அப்படின்னு கிடைக்கிது. சரி, ஓகே. இந்த 9 உள்ளே பெருக்கணும் அப்படின்னு என்ன கிடைக்கும், அப்படியே உள்ளே பெருக்க ஒவ்வொரு நம்பர் கூடயும் பெருக்கினா போதும். அப்போ 9 0 0 9 அப்படின்னு கிடைக்கிது. சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கணக்கு மேட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதன் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ அடுத்து 1 8 கூட்டினா 9, 4 4 கழிச்சா 0, 2 2 கழிச்சா 0, 8 கூட 1 கூட்டினா 0. சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? எப்போ போல இது கூட்டிக்கிறோம். கூட்டிட்டு அடுத்து என்ன பண்ணோம், மீன் அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 9 0 0 9 அப்படியே எழுதிக்கலாம். இந்த மேலே பெருக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற நிரலால் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 1 4ஆல் பெருக்கிட்டு 1 2ஆல் பெருக்கிட்டோம். அடுத்து மீண்டும் 1 4 எடுத்துக்கிட்டு 4 -1ஆல் பெருக்கணும். கீழே அதே போல தான் 2 -1 எடுத்துக்கிட்டால் 1 2 பெருக்கணும். மீண்டும் 2 -1 எடுத்துக்கிட்டு 4 1 பெருக்கணும். அங்கே என்ன சிம்பிள் வருதோ அதை அப்படியே போட்டுக்கிட்டால் போதுமானது. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இங்கேயும் 9 0 0 9, இங்கேயும் 9 0 0 9. அப்போ என்ன கிடைக்குங்க, அப்படியே கழிச்சோம் அப்படின்னா 9ஆல் 9 கழிச்சா 0, 0ஆல் 0 கழிச்சா 0, மீண்டும் கீழே 0ஆல் 0 கழிச்சா 0, 9ஆல் 9 கழிச்சா 0. பாருங்கள், அப்போ என்ன கிடைக்கிது, மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே என்ன கிடைக்கிது நமக்கு 0 0 0ன்னு கிடைக்கிது. சரி, ஓகே. இந்த ஆன்சர் வந்து அவங்க கேட்ட கேள்வியில் இருக்குதா அப்படின்னு நாம் என்ன பண்ணணும், பார்க்கணும். கேள்வியில் இருக்குதுங்களா? பாருங்கள், கேள்வி பார்க்கலாம். கேள்வியில் அது பியில் இருக்குது பாருங்கள், 0 0 0 0ன்னு இருக்குது. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு தான் நாம் பார்க்கணும். கொஞ்சம் வீடியோவை ஒரு தடவைக்கு 2 முறை நல்லா பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும். யாருமே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.